எல்லோருக்கும் வணக்கம். நானும் நான் சேனல்ல மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிற சந்தோஷப்படுறேன். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பைத்தானோட சீரிஸோட எண்டிங் கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ கடைசியா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். செட்டப்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம கடைசியா பார்த்திருக்கோம். அந்த ரூட் மேப் ஃபாலோ பண்றவங்க பார்க்கலாம். ஒருவேளை இதுல நீங்க பார்க்கல தெரியல அப்படின்னா நீங்க ப்ரீவியஸா இருக்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. அதுவும் இல்லாம இந்த சேனல்ல இருக்கிற ஐடியோட பேசிக்ஸ் திங்ஸ், ஐடினா என்ன, ஐடில என்ன டீம்ஸ் இருக்கு என்னன்றதையும் நான் முன்னாடி பல வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சேனல் நீங்க புதுசா பார்க்க வரீங்கன்னா உங்களுடைய ஹம்பிள் சப்போர்ட் எனக்கு வேணும். அந்த சப்போர்ட்டோட அடையாளமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஸோ அதனால தான் நான் ஒரு பேசிக்கா ஒரு லேமன் டேர்ம்ஸ் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ நான் பார்த்த ஒரு ஐடி உலகத்தை உங்களுக்கு நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ப்ரீவியஸா இருக்கிற வீடியோஸை பார்க்கலாம், பார்த்துட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கும் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். ஸோ நம்ம குவிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம மாடியூல் பேக்கேஜ் அண்ட் ஃபைன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தா ஜெமினி இல்லைன்னா சாட்ஜிபிடி கிட்ட நீங்க ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுல ரிலே பண்ணி இருக்காதீங்க. நம்ம ஏஐ வீடியோஸ் போடும்போது நம்ம சாட்ஜிபிடி எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்றத பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ குயிக்கா வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. இப்போ மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருப்போம். மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு மாடியூல்னா என்ன, ஒரு பேக்கேஜஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு மாடியூல்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ரீயூசபிள் கோட், ஒரு ரீயூசபிள் ஃபங்க்ஷன். அந்த ரீயூசபிள் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு பேர் தான் ஒரு மாடியூல்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம காரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இருக்கு, ஒரு ஃபியூல் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபியூல் டேங்க் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம், ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு ஒரு ஆஃப் டேங்க் வரைக்கும் ஆயிடுச்சு இப்போ, ஓகேங்களா? ஃபுல் டேங்க்ல இருந்து ஆஃப் டேங்க் வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்காக இது போயிடுச்சுன்றதுக்காக நம்ம திரும்ப ஃபிளஷ் பண்ணிட்டு திரும்ப புது பெட்ரோலை ஃபில் பண்ண போறோம் இல்ல. சோ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு பெட்ரோல் இருக்கு, அதை வச்சு திரும்ப இன்னொரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா, நான் இன்னொரு ஒரு காரை நான் டிராவலுக்கு எடுக்க போறேன், ஓகேவா? சோ அப்படி எடுக்கும்போது ரிமைனிங் பெட்ரோலை யூஸ் பண்ணிக்கிறது தான், ஆல்ரெடி இருக்கிறத நான் ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அந்த ரீயூசபிள் மாடியூல் சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதனால குவிக்கா மாடியூல்னா என்னன்னா, ஒரு எல்லா பைத்தான் ஃபைல்லையும் நம்ம ஒன்னா பல்கா போடுறதை விட்டுட்டு நம்ம ஒரு செப்பரேட்டா ஒரு ஆடு ஒரு இதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்றதுக்கு பேர் தான் அந்த அந்த பர்டிகுலர் மாடியூல் சொல்லிட்டு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன் நானு. சோ இங்க இம்போர்ட் என்னன்றது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா நான் ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல வேர்ல்ட் ஆட் 5027 போட்டிருக்கேன். இது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இது உங்களுக்கு புரியல. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு நம்ம போக போறோம். இந்த மாடியூல் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன் போட்டிருக்கேன். அதாவது ஏ பின்ற பேராமீட்டர்ல ஆபரேஷன் ஏ பிளஸ் பி நடக்கணும், அதான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், ஓகேவா? சோ இதுதான் ஒரு வயர்னு வச்சுக்கோங்க. இந்த வயர்ல நான் இது போட்டிருக்கேன், ஓகேவா? நான் இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், இதுல டெஃப் சப்ராக்ட் திரும்பவும் சி கமா டின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ரிட்டர்ன் சி மைனஸ் டின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான், ஓகேங்களா? சோ இது நான் சப்ராக்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இம்போர்ட் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாடியூல் இன்னொரு மாடியூல் யூஸ் பண்ணணும், அந்த மாடியூல நீங்க இம்போர்ட் பண்ணி ஆகணும், ஓகேவா? சோ இந்த மாடியூலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டாட் பிஒய். இந்த வேர்ல்ட் டாட் பிஒய் நான் இந்த மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் நான் கனெக்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? சோ இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டாட் ஆட், அதாவது வேர்ல்டுன்றது அந்த மாடியூல், ஆட்ன்றது அந்த ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆட் பண்ண போறோம். அதாவது இந்த மாடியூல்ல இருக்கிற இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணி இந்த கால்குலேட்டர், அதாவது அந்த பேராமீட்டர்ஸ் ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல, அந்த பேராமீட்டர்ஸ் நான் கொடுக்குற வேல்யூ நான் இங்க இருந்து பாஸ் பண்ண போறேன். நான் அங்கேருந்து கூட பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க நான் ஆடுன்னு கொடுத்துட்டு 20,21 சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்க என்ன ஆகும், இப்ப நான் ஒரு வேலை இங்க ரன் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் பார்ப்போமா? ஒன்னும் ஆகாது. ஏன்னா நான் இங்க பிரிண்டே கொடுக்கலையே. நான் இங்க பிரிண்ட் கொடுத்திருந்தா பிரிண்ட் சொல்லிட்டு வரும். இங்க பிரிண்டே நான் கொடுக்கல. ஆனா இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது, ஓகேங்களா? சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே நம்ம அப்படி பண்ண வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இங்க இருந்து டைரக்டா பாத்தீங்கன்னா நான் இப்படி கூட பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட், ஓகே
நான் இப்படியும் கொடுக்கலாம். அதாவது இந்த ரிட்டர்னை நான் எடுத்துட்டு இந்த பிரிண்ட் ஏ பிளஸ் பின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம். இப்படி நான் கொடுத்தனா என்ன ஆகும்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 41 சொல்லிட்டு இங்க வந்துருச்சு. நான் இப்படியும் பண்ணலாம். ஆனா இப்படி பண்றதுனா ஒரு மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. நிறைய கோடு, இது ஒரு கோடு 2 கோடுல முடியாது. நம்ம ஒரு பெருசா ஒரு ஆபரேஷன் பண்ண போறோம்னா அதுக்கு நிறைய வந்து கோடு கோடா வந்துகிட்டு இருக்கும். அப்ப பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூ எங்க வருதுன்னும் போது நம்மளுக்கு டீபக்கிங் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம சிம்பிளா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கான ஆபரேஷன் மட்டும் நான் வந்து சொல்ல போறேன். இந்த ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் ஆபரேஷன், ஒரு சப்ட்ராக்ஷன் ஆபரேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு அடிஷனல் ஆபரேஷன் நான் இங்க பண்ணிட்டேன். இப்போ நான் இது வந்து ஆட் பண்ணி பார்ப்போமா? ஸோ இங்க வரல. ரிசல்ட் வந்து வேர்ட் பிளஸ் ஆட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நான் ஏன் வரல? எதுக்காக வரலன்னா நான் பிரிண்டே கொடுக்கலையே. நான் இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண வச்சுட்டேன். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சுன்றது அதுக்கு தெரியும். நான் பிரிண்ட் கொடுத்தாங்களா? எப்படி நான் பிரிண்ட் கொடுப்பேன்? நான் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா இங்க கால் பண்ணுவேன் நான். ஸோ இங்க நான் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது பிரிண்ட் ஆயிடும். 77 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சா? நான் இப்போ இதோட பண்ண போறேன்னா இதோட நான் பண்ண போறது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ரிசல்ட் 1ன்னு கொடுத்துட்டு வேர்ல்ட் டாட் சப்னு சொல்லிட்டு இருக்கு. சப்ராக்ட் என்ன பண்ண போறேன்? 50 மைனஸ் 27, அதாவது 50 27 திரும்ப நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ நான் பிரிண்ட் என்ன பண்ண போறேன்? திரும்ப அகைன் செகண்ட் ரிசல்ட்டையும் நான் வந்து ரிசல்ட் 1னையும் நான் ஸ்டோர் வந்து பண்ண போறேன் நான். அப்ப என்ன ஆகும்? 23 வந்திருக்கு பாருங்க. நானு இந்த மாடியூல நான் இங்க கால் பண்றேன். அதாவது ஓகே நம்மளுக்கு எல்லா தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கட்டும். நம்ம பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ் மட்டும், அதாவது லைட்டுக்கான ஒயர் இங்க இருக்கட்டும். லைட் எங்க பளிச்சு எரிய போகுது? இங்க எரிய போகுது. அப்போ நான் அதோட சேர்த்து இங்க கொடுத்தனா பெரிய கூடா வரும். அப்படி கசகசன்னு கொடுக்காம நான் வந்து அங்க இருந்து இங்க கால் பண்றேன் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் மாடியூல் இம்போர்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நான் வந்து தெளிவா சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட்ன்ற கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு அந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த மாடியூல நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஆபரேஷன் வேணுமோ இது மட்டும் கிடையாது. நீங்க என்ன ஆபரேஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு ஆபரேஷன் சொல்றேன். நான் உதாரணத்துக்கு வந்து நான் இங்க ஜஸ்ட் வந்து டெஃப் கீவேர்ட் கிரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட். ஓகே. ஸோ நான் இந்த ஆபரேஷன் நான் வந்து இங்க கொடுக்குறேன். நான் ஒரு வேளை நான் இங்க வந்து இது ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்க எதுவுமே காட்டாது. பிகாஸ் இங்க ஆல்ரெடி வந்து நான் எதுவுமே கால் பண்ணல. நான் இங்க அப்ப நான் கால் பண்ணணும்ல. கால் பண்ண என்ன ஆகும்? கீவேர்ட் கிரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு கால் பண்றேன். அதாவது எனக்கு அங்க சுவிட்ச் இருக்குன்னு தெரியும். நான் பிரஸ் பண்ணல. ஆனா நான் நினைக்கிறேன். நினைச்சா தெரியுமா? நினைச்சா தெரியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் சுவிட்சை பிரஸ் பண்ண போறேன். பிரஸ் பண்ண போனா இங்க பாருங்க கீவேர்ட்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு இங்க வருது. ஓகேவா? நான் இப்ப எதுவுமே பண்ண போறது இல்லை. இது பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? அந்த இடத்துக்கு போயிட்டு நான் திரும்ப என்ன பண்ண போறேன்? இங்க ரிசல்ட், அதாவது ரிசல்ட் 3 இங்க கொடுத்துக்கலாமா? தேர்டு ரிசல்ட் 2 கொடுத்துட்டு வேர்ல்ட் டாட் கீவேர்ட் கிரீட்டிங் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்க ஏன் நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணல? பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. பிகாஸ் நாங்க டேரக்டா பிரிண்ட் கொடுத்துட்டு நான் பிரிண்ட் கொடுத்ததுனால எனக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை எனக்கு. ஸோ அதனால நான் ஆல்ரெடி இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் ரிசல்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ பாத்தீங்கன்னா நன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா நான் இங்க வந்து எதுவுமே கொடுக்கல நான். அதாவது நான் வந்து இங்க பேராமீட்டர்ல நான் பாஸ் பண்ணணும்னா நான் பாஸே பண்ணல நான். அதனாலதான் வந்து இது வந்து நன்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இங்க நம்ம வந்து அங்க பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்? நம்ம போயிட்டு அங்க என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணணும்? எதனால இங்க நன்னு வருது பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல நம்ம. அதாவது நான் வந்து நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இங்க நான் வந்து பிரிண்ட் கொடுத்துட்டேன். நான் இங்க வந்து இங்க மட்டும் தான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இங்க பிரிண்ட் கொடுத்து இங்க நான் கால் பண்ணிட்டேன். ஸோ கால் பண்ணதுனால எனக்கு வருது. எனக்கு இதுக்கு தெரியுது என்ன நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கீவேர்ட் கிரீட்டிங் கொடுத்தீங்கன்னா இங்க போகுது. இங்க போயிட்டு அது என்ன பண்ணுது? இது படிக்குது. ஓகேவா? சோ இது படிக்குதுன்னும் போது இதுக்கு மட்டும் தானே தெரியும். இங்க இதுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த நான் போயிட்டு இங்க திணிக்க முடியுமா? திணிக்க முடியாது. அப்ப அது நன்னு தான் கொடுக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த பிரிண்ட்டுக்கு பதிலா என்ன பண்ணணும்? சூப்பர், ரிட்டர்ன் கொடுக்கணும். நம்ம ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்ட். ஓகேவா? நான் இங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அதாவது நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன கொடுத்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் கொடுக்கல. பிரிண்ட் கொடுக்காதனால இதுக்கு தெரியல. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியல. ஆனா இதுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு தான் தெரிஞ்சிருக்கு. நான் இங்க பிரிண்ட் கொடுக்கல நான். ஓகேவா? சோ நம்ம இங்க கால் பண்றதுன்னா நம்ம வந்து டைரக்டா பிரிண்ட் கொடுத்துடலாம். சோ நம்ம இன்னொரு மாடியூலுக்கு அதை கால் பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து அது வந்து கரெக்டா வரணும். அது பாத்தீங்களா? ஏன்னா நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். இது வந்து ரிட்டர்ன் கொடுக்குது. என்ன ரிட்டர்ன் கொடுக்குது? ஹலோ வேர்ல்ட் ரிட்டர்ன் கொடுக்குது. இங்க தெரியதான் தெரிய தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அங்க கொடுத்துட்டோம். கொடுத்தது இங்க நான் கால் பண்றோம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் மாடியூல்னா என்னன்றது ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்.
நம்ம குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேக்கேஜஸ்க்குள்ள வந்து நம்ம போயிடலாம். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செகண்ட். ஓகே. சோ இந்த மாடியூலோட எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஒரு நிஜமான சைட்ல வந்து காமர்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின்ன்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆபரேஷன்ஸும் நடக்கும். இங்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் போட்டுருவாங்க. லாகின் பட்டனு, லாகினோட ஃபார்ம்ஸ், ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ், பேமெண்டோட. நம்ம இங்க போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மெயின் டாட் வியூல கால் பண்ணுவோம். அதை இது வந்து டெஸ்டிங் வேர்ல்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல இருக்கிற எலிமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம கால் பண்றோம். ஸோ அது வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லுவாங்க. நம்ம டெஸ்டிங் ரிலேட்டடா படிக்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு உங்க ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஒரு காமர்ஸ் வெப்சைட்ன்றது இது வந்து ஒரு பேக்கேஜ். ஓகேவா? இந்த பேக்கேஜ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடியூல்ஸ் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து மாடியூல்ஸ்ல வந்து இந்த மாடியூல் வந்து இதுல கால் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ கால் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த கால் பண்ற மாடியூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் குள்ள சடனா கால் ஆகுது இது. ஓகேவா? அதனால இது எல்லாமே வயர், இது லைட். இந்த வயர் எல்லாம் ஜாயின் ஆகிட்டு இது லைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் எல்லாத்தையும் ஒரே கோட்ல போடுறதுக்கு டெவலப்பர்ஸ் தனித்தனியா போட்டு அதுல இருந்து கால் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு டிசிப்ளினான கோடர்ஸ்க்கு வந்து தெரியும் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பில்டிங் மாடல்ஸ். பில்டிங் மாடல்ஸ்னா என்னன்னா ஒரு பைத்தானுக்கு ஆல்ரெடி வந்து இப்ப நம்ம வந்து ஒரு கால் பண்ண பாத்தீங்களா, இது வந்து நம்ம வந்து நம்மளா வந்து ஒரு ஹார்ட் கோடட் மாடல்ஸ் சொல்லலாம். லைக் வந்து நம்மளே கிரியேட் பண்ண ஒரு மாடல். பில்டிங் மாடல்ஸ் பைத்தானுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும். பைத்தானுக்குள்ளே நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். அது என்னன்றது நான் அந்த அடுத்த கீபோர்டுன்றது நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது சொல்றேன். இப்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஆபரேஷன் சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து மேக்ஸ் ஆபரேஷன் இம்போர்ட் பண்ணிட்டேன். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். இது ஸ்கொயர் ரூட் கொடுக்கும். சீலிங்னா 4.2ல இருந்து எது நியரஸ்ட் ஹை நம்பர், ஃப்ளோர்னா லோவஸ்ட் ஹை நம்பர், அந்த லோவஸ்ட் நம்பர் எதுவோ அது வந்து கொடுக்கும் ஃப்ளோர். ஓகேங்களா? அதாவது ரிட்டர்ன் தி ஃப்ளோர் ஆஃப் தி இன்டெஜர். இது சீலிங்னா மேல. ஓகேவா? சோ இப்ப ஆன்சர் என்ன வந்து இதோட ஸ்கொயர் ரூட் வரணும், இதோட இதுக்கு 5 வரணும், இதுக்கு 4 வரணும். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 5 ஸ்கொயர் ரூட் வந்து 5, இதுக்கு 5, இதுக்கு 4. இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்க வந்து ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கிற பைத்தான் கிட்ட நம்ம வந்து டைரக்டாவே இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்களா இது ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கிற ஒரு இடம். என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன ஆல்ரெடி வந்து இது பண்ணிருக்காங்க. இது பைத்தான்லே ரெடிமேடா பில்ட் பண்ணுது. இது நம்ம பில்ட் பண்ண மாட்டோம். நீங்க பைத்தான் ரிலேட்டடா என்ன நீங்க டவுன்லோட் பண்ணாலுமே அது பைத்தான் ரிலேட்டடா உங்களுக்கு ஃபைல்ஸ் இவ்வளோத்தையும் கொடுத்துரும். அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேவா? சோ நம்ம அது ரிலேட்டடா நம்ம வந்து இப்போதைக்கு போக வேணாம். நம்ம அதை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ அதே மாதிரிதான் ரேண்டம்ன்றது அடுத்து ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டு நான் ஏன் கொண்டு வந்தேன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, ஒரு டெவலப்பரா பைத்தான் டெவலப்பரா இருக்கீங்க, ஒரு மொபைல் ஆப் ஒன்று டெவலப் பண்ணீங்க ஃபிளாஸ்க் மூலியமா. அப்போ ஒரு ஓடிபி லாகின் ஃபீச்சர் வந்து நீங்க ரெடி பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து ரேண்ட் இன்ட்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் கீவேர்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஓடிபின்ற வேரியபிள்ல ரேண்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள் ஜென்ரேட்டர்ஸ். அதாவது இந்த 1000ல இருந்து 999க்குள்ள இந்த எனக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது பாருங்க ஓடிபி வந்து 8937 இருக்கு. இது பாத்தீங்கன்னா டைனமிக்கா வரும் 1353 சொல்லிட்டு வரும். இது எப்ப யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிபியில் நம்ம லாகின் பண்ணும், ஓடிபியோட ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நீங்க பார்த்து உங்களுக்கு உங்களுடைய நம்ம மினி ப்ராஜெக்ட் பண்ணும் போது நம்ம இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்து இந்த இம்போர்ட் ஆபரேஷன் ஃபுல்லா பார்த்தோம். இம்போர்ட்ன்றதுன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்த வந்து நம்ம இம்போர்ட் பண்றது. நம்ம பார்த்தோம்ல இம்போர்ட் ரேண்டமா இருக்கிற பில்டிங் மாடியூல்ஸ்ல வந்து இம்போர்ட் பண்றதும், நம்ம வேர்ல்டுல இருந்து இம்போர்ட் பண்றதும் இம்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெளிவா இல்லைன்னா வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி ஃபுல்லா நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு அடுத்தது நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக்கேஜ்ன்றது என்னன்னா ஒரு கலெக்ஷனை வந்து புடிச்சிக்கிறது. அதாவது நம்ம ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேக்கேஜ் வாங்கும்போது உள்ள நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் மாடியூல்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இதை பத்தி ப்ரீவியஸா பார்த்தோம்ல ஒரு காமர்ஸ் ப்ராடக்ட்ல இதெல்லாம் மாடியூல்ஸ். ஓகே, காமர்ஸ்ன்றது பேக்கேஜ். அதாவது இங்க சாம்பிள் ஃபோல்டர்ன்றது பேக்கேஜ், இது எல்லாமே மாடியூல்ஸ். இது ஓகேவா? இது பிஒஐ மட்டும் தான் மாடியூல்ஸ் கேட்டீங்க, இல்ல ஜாவா கூட ஒரு மாடியூல் தான், பிஹெச்பி ஒரு மாடியூல் தான். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே அது ஃபோல்டர் கீழே வருதுன்னா அது வந்து மாடியூல்ஸ் தான். ஸோ இது பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு இது ஹை லெவல்ல தெரிஞ்சா போதும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ்ல ஓரளவுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி வந்திருக்கும். நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வர வீடியோஸ்ல பார்க்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த அட்வான்ஸ் கான்செப்ட் பார்க்கும்போது இதை பத்தி நிறைய நம்ம வந்து பார்ப்போம்.
இப்போதைக்கு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கட்டும். நம்ம அடுத்தது வந்து ஏபிஐ, அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் ஏபிஐ பத்தி நம்ம படிப்போம். நம்ம அப்போன்சி டைம்ல நம்ம வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து படிக்கலாம். இப்போ குவிக்கா அடுத்தது ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்ற பட்சத்துல என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு ஃபார்ம் ஒரு அப்லோட் பண்றது ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். இதை அப்லோட் பண்ணுங்க, ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுங்க சொல்லிட்டு வந்திருக்கும். இது அப்லோடுக்கு வந்து டிஓசின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். சிஎஸ்வின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப்னு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பண்ற விஷயம் இருக்கும். நம்ம இந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ல மிச்ச ஃபைல்ஸ்லாம் எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சில இடத்துல ஜேசன் ஃபார்மேட் அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஜேசன் ஃபார்மேட்டை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரக்டா ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்னா நான் சொல்றது என்னன்னா, இந்த ஃபைல்ஸ் நம்ம பார்த்தோம்ல, டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்து ஓபன் பண்றது, படிக்கிறது, எழுதுறது, இதுதான் இந்த 3 விஷயம் மட்டும்தான். ரீடு, ரைட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்பெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்பெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பெண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அப்பெண்ட் பண்றது. நம்ம முன்னாடி லிஸ்ட்ல பார்த்துருப்போம்ல, அப்பெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போயிட்டு ஆட் பண்றதுக்கு பேர் அப்பெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு ரைட் பண்றதுக்கும் அப்பெண்ட் பண்றதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ரைட்ன்றது உங்களுக்கு முழுசா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது ஃபைல்ஸா வந்து கொடுக்கும். அப்பெண்ட்ன்றது அப்படி இல்லை, லாஸ்டா போயிட்டு அதை வந்து பின்னாடி போயிட்டு பஞ்ச் இன் பண்றது. அதான் லாஸ்டா ஓகே ஆல்ரெடி இப்போ 100 ஃபைல் தான் 101 ஃபைலா வந்து பஞ்ச் பண்றது. இது ரைட் போட்டீங்கன்னா 100 ஃபைல் டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைல வந்து அடுத்தது புதுசா போட்டுரும். நம்ம கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போறது வந்து ரிப்போர்ட், அதாவது டெக்ஸ்ட், ஜேசான், சிஎஸ்வி அண்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஓப்பன்ற அந்த இது வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து அந்த கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை ரைட் பண்றேன், நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஃபைல்ஸ்ன்ற ஒரு விஷயத்துல வந்து நான் ஒரு வேரியபிள இது ஸ்டோர் பண்ண போறேன். ஓப்பன்ற கீவேர்டுனா இது ஓப்பன் பண்ணும், அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும். அந்த ஃபைலோட பேர் என்ன? யூசர் டாட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? சோ இந்த யூசர் டாட் டெக்ஸ்ட்ல என்ன பண்ண போறேன்? ரீட் ஆப்ரேஷன் மட்டும் தான் நான் பண்ண போறேன். ரீடுன்றதா இப்ப நான் பண்ண போறேன். ஓகேவா? அதை வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த பிரிண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன் நான். இப்ப நான் அதை ரன் பண்ணேன்னா அந்த யூசர் டாட் டெக்ஸ்ட்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே ரீட் பண்ணும். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் வந்து ரீட் பண்ணுது. என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் ரீட் பண்ணுது. ஆனா இது வந்து ஏன் வந்து இப்படி காட்டுதுன்னா, நான் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரீடுன்னு கொடுக்கல நான். நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், இது ஓப்பன் தான் நான் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஆனா நான் ரீட் ஆபரேஷன் தான் கொடுத்துருக்கேனே, எதுக்கு எனக்கு வந்து ரீட்? ஆனா அது அப்படி கிடையாது, ஒர்க் ஆகாது. இது எப்படின்னா ரீட் ஆபரேஷன்ன்றது இதுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன் நான். நான் ஃபைல் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீ ரீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகே, அது ரீட் பண்றச்சா இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதுக்கு நமக்கு தெரியறதுக்கு தான் ரீடுன்றது நம்ம வந்து கொடுக்க போறோம். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த கம்ப்யூட்டர் கிட்ட அது ரீட் பண்றச்சு அது. ஓகேங்களா? ரீட் பண்றச்சு. அந்த ஃபைல்ஸ்ன்றது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்து பாருங்க. அது ரீட் மோட்ல இருக்கு, என்கோடிங் இப்படி இருக்கு, யூசர் டாட் டெக்ஸ்ட்ன்ற நேம்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அது ஃபைலோடது சொல்லிட்டு இப்போ ஃபைல் நோட்டை கொடுத்தா போதுமா? இல்ல. சோ ஃபைல் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஃபைல்ஸ் டாட் ரீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா அந்த யூசர் டாட் டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா ரவி. ஓகே, இது நான் சேவ் பண்றேன். லெட் மீ திரும்ப நான் சேவ் பண்றேன். ஓகே, ஃபைல் இப்ப என்ன பண்ண போறேன்? இப்ப பாத்தீங்கன்னா யூசர் டாட் டெக்ஸ்ட் நியூ யூசர் செக், செகண்ட் யூசர் செக், தேர்ட் யூசர் செக்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த யூசர் டாட் செக்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ, செகண்ட், தேர்ட்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே இந்த ஃபைல் வந்து ரீட் பண்ணிட்டு பாருங்க. சோ ஏன்னா அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா இது வந்து ரீட் பண்ணுதா இல்லையா செக் பண்ணிட்டோம். அது பிரிண்ட் பார்த்து என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ன்றது நான் செக் பண்ணிட்டோம். அது ரீட் பண்ணுதா இல்லையா திரும்ப நான் ஓபன் பண்ணி செக் பண்ணிட்டோம். சோ இதுதான் உங்களுக்கு ரீடிங் ஆப்ரேஷன். இது எங்க ரீட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து நீங்க ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏபிஐல இருந்து. அதாவது ஒரு ரியல் டைமா போயிட்டு அந்த ஒரு ஃபைல் இருக்கான்றதை ரீட் பண்றதுக்கு, அந்த மிஷின் ரீட் பண்றது நமக்கு தெரியுதான்னு பாக்குறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு ரீடு பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதை நான் இங்க வந்து கண்டென்ட்ல ஸ்டோர் பண்ணி அது என்ன கண்டென்ட் சொல்லிட்டு நான் வந்து ஃபைல் டாட் க்ளோஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ இந்த கண்டென்ட் வந்து பாருங்க, நான் டைரக்டா இங்க பண்ணிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதே ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதே தான் வருது. நான் என்ன பண்ணிருக்கேன், வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கிளீனா கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து இது இந்த ஆபரேஷன் தான் பண்ணுது நமக்கு தெரியும். ஆனா நான் வந்து டைரக்டா கொடுத்துட்டேன். டைரக்டா கொடுக்க ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணா இந்த வேரியபிள் நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் இப்ப திரும்பவும் போயிட்டு பிரிண்ட் கண்டென்ட் சொல்லிட்டு கொடுத்தனா திரும்பவும் பிரிண்ட் ஆகும் அது. ஓகேங்களா? இல்லைன்னா திரும்ப திரும்ப போயிட்டு அந்த விஷயத்த நம்ம வந்து திரும்ப திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 2 வாட்டி வந்திருக்கு பாருங்க.
ஏன்னா எனக்கு 2 வாட்டி வேணும், 2 வாட்டி இது ரைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது 2 வாட்டி இந்த கண்டென்ட் போட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம எப்பவுமே ஒரு டிசிப்ளினான ஒரு கோடு இருக்கு. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வேரியபிள ஸ்டோர் பண்ணிடுங்க. வேரியபிள ஸ்டோர் பண்ண நம்மளுக்கும் கோடு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நாம இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரீட்ன்ற ஆபரேஷன் கொடுத்து அது மொத்தமா ரீட் பண்ணுச்சு. இப்ப ரீட் லைன் என்னன்றது பார்க்கணும். ஒரு டைம்ல ஒரு லைன் மட்டும் தான் ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெஸ்டர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்றவங்களுக்கு டேட்டா வந்து மொத்தமா ரீட் பண்றதுக்கு அட் டைம்ல ஒன்னொன்னா ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபைல் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட் லைன்ஸ் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் தான். அதுக்கு இன்னொரு மெத்தடாலஜி இருக்கு. பட் இப்போதைக்கு நான் வந்து ரீடுன்றது ஒரு விஷயம் மட்டும் தான் கொடுக்குறேன் நான். ஓகே, ரீட் லைன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே தெரியும் அந்த ஃபைல்ல நியூ யூசர் செக், செகண்ட் யூசர் செக், தேர்ட் யூசர் செக்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இங்க எக்ஸ்பிளிசிட்டா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே, நான் இங்க எக்ஸ்பிளிசிட்டா என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 2 லைன் மட்டும் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீட் லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரீட் லைன் கொடுத்தா 2 லைன் மட்டும் தான் வரும். பாத்தீங்கன்னா நியூ யூசர் செக் வந்திருக்கு, செகண்ட் யூசர் செக் வந்திருக்கு. ஏன்னா அட் அ டைம்ல ஒண்ணு மட்டும் தான் ரீட் பண்ணுவது. ஓகேங்களா? சோ ஃபைல் டாட் க்ளோஸ் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டேட்டா லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, மெமரி லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் இது. ஸோ ஓகேவா? ஒரு ஃபைல் ஓபன் பண்ணா நீங்க க்ளோஸ் பண்ணணும்ல. ஸோ இல்லைன்னா அது வந்து எக்ஸ்போஸ் ஆகும், இல்லாட்டி லீக் ஆகும், மெமரி லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, யாராவது வந்து பார்க்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபைலை க்ளோஸ் பண்றது ஒரு பெஸ்டான ஒரு ஹேபிட் இது. ஸோ ரீட் லைன்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைனும் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுவது. ஓகேங்களா? இதே நம்ம பார்த்துக்கலாம். அதாவது அந்த டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரி இருக்கு. லிஸ்ட் இது என்ன ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ லைன்ல இருக்கு. அதாவது ஒரே லைன்ல பேரலா இல்ல, ஒரு லைனா இருக்கு. ஒரு லைனா இருக்கு. ஒரே லைன்ல பேரலா இல்ல. ஓகே, ஒரு லைனா இருக்குன்னா நியூ லைன் சொல்லிட்டு காட்டுது. ஓகேவா? சோ அதுதான் நீங்க அட் டைம்ல பேரலா எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னும் போது ரீட் லைன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீடுன்றது என்டையர் ஃபைலு, ரீட் லைன்றது அட் டைம்ல ஒன் ஃபைலு, ரீட் லைன்ஸ்ன்றது எல்லா ஃபைலும் ஒரே லிஸ்ட்ல வந்து போடுறது. ஓகேங்களா? சோ நான் இங்க ரைட் ஆபரேஷன் இப்ப நான் கொடுக்க மாட்டேன். அதை நான் அப்புறம் நான் வந்து கொடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதே ஃபைல்ல நான் append பண்ண போறேன். ஓகேவா? சோ ஃபைல் டாட் append ஃபிஃப்த் செகண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஆட்ரிபியூட் எரர் வருது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த கீவேர்டு இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்கணுன்றது செக் பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு ஃபைலே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருந்ததுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குன்றதை காமிச்சிருக்கோம் நம்மளுக்கு. ஸோ இது என்ன பண்ணுது பேசிக்கா? இந்த மாதிரி ஹைலைட் ஆயிருக்கும். நம்மளுக்கு ஹைலைட்டே ஆகல. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ரைட்டு தான் கொடுக்குறேன். ஏங்க ரைட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்க. இல்ல, ஏன்னா நான் ரைட்டு வந்து கொடுக்குறேன், தட்ஸ் ஃபைன். பட் வந்து இது வந்து அப்பேண்ட் கடைசியா நீ எழுதணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்ணணும்னு நான் சொல்லல. ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு கடைசியா வந்து எழுதணும், கடைசியா இது வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்ல. நான் எழுத போறேன், ஆனா அப்பேண்ட் மட்டும் பண்ண போறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அப்பேண்ட் மோட்ல வந்து அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா எழுதி ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபிஃப்த் செக்னு சொல்லிட்டு ஆயிருக்கு. இது ஃபிஃப்த் செக்னு ஆயிருக்கான்னு பார்ப்போம். அதை பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் செக்னு ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? சோ நம்ம வந்து அப்பெண்ட் தான் வந்து பண்ணிருக்கோம் நம்ம. ஓகேவா? சோ அப்பெண்ட் பண்ணிருக்கோம். இதே ரைட்டா இருந்தா என்ன தெரியுமா பண்ணும்? நான் ரைட் ஒரு தடவை உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்ப ரைட் ஆயிடுச்சு. இப்ப ரவி, குமார், நிலன்னு சொல்லிட்டு தனித்தனி லைன்ல வந்திருக்கும் பாருங்க. பாத்தீங்களா? சோ இதுதான் ரைட்டுக்கும் அப்பெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? சோ ரைட் லைன்ஸ் வந்து என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லைன் வந்து எழுதி விட்டுரும் அது. அதாவது அந்த யூசர்ஸ் வந்து நம்ம வந்து லிஸ்ட்ல மென்ஷன் பண்றோம். தனித்தனியா இந்த நியூ லைன்ல வரணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். நான் இப்ப இந்த ரைட் லைன்ஸ் வந்து போடுறேன், உங்களுக்கு காட்டும் பாருங்க. ஆயிடுச்சு. சோ இப்ப போய் பாத்தீங்கன்னா ரவிக்குமார் நிலன்னு சொல்லிட்டு ஆயிருக்கா? ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து 3மே தனித்தனி லைன்ல ஆட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ரைட் லைன்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ இது அப்பெண்ட் ஆகாது. ஸோ நீங்க ரீடு ரைட்டு அப்பெண்ட் ரைட் லைன்ஸ் இதுலலாம் வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ஹேண்ட்லிங் டேட்டா ரீட் ரைட் அதெல்லாம் வந்து நீங்க பக்காவா போட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஆனா அது கொஞ்சம் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் ப்ரௌசர் கனெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செஷன் க்ளோஸ் பண்றது ஒரு பெஸ்டான ஹேபிட். அதனால எப்பவுமே ஃபைல் டாட் க்ளோஸ்னு கொடுத்துருங்க. இல்ல எனக்கு ஃபைல் டாட் க்ளோஸ் அடிக்கடி கொடுக்கறது வந்து பெருசா போயிட்டு இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க வித் ஸ்டேட்மெண்ட் இடத்துல வந்து கொடுக்கலாம். வித் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்ல, ஒரு சேஃப் அண்ட் கிளீன் வே பைத்தான ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்றதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் அதே தான் இந்த ஓப்பன்ற விஷயத்த வந்து நான் வந்து வித்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் டாட் டெக்ஸ்ட் இந்த யூசர் டெக்ஸ்ட் நான் திரும்ப போடுறேன். நான் திரும்ப ரீட் மோட்ல நான் கொடுக்குறேன் ஆஸ் அ ஃபைல். ஃபைல்ன்றது நீங்க முக்கியமா கொடுக்கணும். அந்த ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போறேன், கண்டென்ட் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி இந்த ஃபைலை நீங்க ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீட் பண்ணி அந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் தேவையில்லை. இது டைரக்டா என்ன பண்ண போறோம், அது ரீடு தான் பண்ணுவோம் ஆக்சுவலி. பாத்தீங்களா? யூசர் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ரீட் பண்ணிருச்சு பாருங்க. பிகாஸ் இது பண்ணீங்கன்னா நீங்க ஃபைல் டாட் க்ளோஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா மோஸ்ட்லி ஃபைல் ஹேண்ட்லிங் ரீடிங் எல்லாமே வித் தான் யூஸ் பண்ணுவாங்க. வித் யூஸ் பண்ணி பண்றது தான் ஒரு பெஸ்டான ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. மினி ப்ராஜெக்ட்ல இதை பத்தி நிறைய பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சிஎஸ்வி கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைல் டைப்ஸ். அதுவுமே இது பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த சிஎஸ்வில இருக்கிற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன், அதே மாதிரி வித் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படி வார்னிங் காட்டுதுன்னா நான் இம்போர்ட் சிஎஸ்வி இந்த சிஎஸ்வின்ற விஷயத்த நான் இம்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்துச்சு பாருங்க. எப்பவுமே அந்த இம்போர்ட்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் அப்புறம் வந்து மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா இது மாடியூல் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டும். டைலக்ட் எல்லாமே காட்டும் உங்களுக்கு, இது இருக்கான்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இம்போர்ட் செஷன் போய் உள்ள தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்பன்ற விஷயத்த அதே மாதிரி தான் டேட்டா சிஎஸ்வி டாட் ரீடர். ஓகேவா? ஃபைல் டாட் ரீடிங் கொடுப்போம். இது ரீடர்ன்ற ஒரு விஷயத்துல நம்ம கொடுப்போம். அது வந்து சிஎஸ்வி ரீட் பண்றதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ன்றது நான் அவங்க ஃபைலா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்க வந்து ஒரு லூப் கொடுத்துருக்கேன். என்ன லூப்னா அந்த ஃபைல் இருக்கிற மொத்த, அதாவது இந்த லூப் ஏன் கொடுக்குறோம், ஃபார் லூப்ல கொடுத்துருக்கோம்னா அது எவ்வளவு ஃபைல் இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்றோம் இங்க நம்ம. பாத்தீங்களா? அது வந்து ஒரு லிஸ்டா கொடுத்துருக்கு நம்மளுக்கு. நேம், ஏஜ் என்னதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த சிஎஸ்வி ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்ல பொறுத்த வரைக்கும் சிஎஸ்வி பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் கொடுக்காம நீங்க ஒரு ஃபார் லூப் ஆட் பண்ணி அதை இது பண்ணுங்க. அப்பதான் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு வந்து ஃபார்ல இருந்து மொத்தமா அடிச்சு கொடுத்துரும் அது. ஓகேங்களா? நம்ம இதை பத்தினா தெளிவா பார்ப்போம். ஒன்னு தெளிவா ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க ஹை லெவல் தெரிஞ்சுக்கோங்க அது சிஎஸ்வி வந்து எப்படி ரீட் பண்றதுன்னு. நெக்ஸ்ட் ஜேசான் ஃபார்மேட் நான் சொல்லவே வேணாம். ஜேசான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் ஃபார்மேட். அதாவது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜேசான் மூலியமா தான் வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்றது எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஒரு டெவலப்பர் ரூல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அதே அதே சின்டாக்ஸ் தான், அதே ஒரு சின்டாக்ஸ் மட்டும் தான். நான் உங்களுக்கு இது வந்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ இந்த ஜேசான் மட்டும் நான் வந்து எடுத்துட்டேன். நான் இப்போ அதே இதை உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வித் ஓப்பன் அந்த கீவேர்டு வந்து கொடுக்க போறேன் நான், யூசர் டாட் ஜேசான். ஓகேங்களா? நான் இப்போ ரீட் மோட்ல வந்து பண்ண போறேன் as file. இது வந்து user is equal to json dot load. நம்ம ரீடர்னு பார்த்திருப்போம். இப்போ ஜேசான் லோட் தான் பண்ண போறோம் நம்ம. ஸோ அதனால இந்த ஃபைல்ல கால் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? இங்க நம்ம டைரக்டா இந்த பிரிண்ட் கொடுத்துடலாம். பிகாஸ் வந்து இது ஃபார் லூப்லயும் பண்ணலாம். பட் நான் இப்போ பிரிண்ட்லேயே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் இப்போ லிஸ்டா கால் பண்ண போறேன் நான். ஓகேங்களா? ஸோ லிஸ்டா போயிட்டு என்ன பண்ண போறேன், அதுல அதுல என்ன இருக்கு, நம்ம வந்து கீ அண்ட் பேரண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்போம். கீஸ் அண்ட் வேல்யூஸ் கொடுத்துருப்போம். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த யூசர் நேமோட கீழே என்ன இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. இந்த பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற யூசர் வேல்யூவை நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரோல்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அவன் என்ன ரோல்ன்றது எனக்கு சொல்லு. ஓகேங்களா? சோ இப்ப போய் பார்த்தோம்னா ரவி அண்ட் அட்மின் இருக்கு. இந்த ஜேசான்ல பாத்தீங்கன்னா ரவி அட்மின் சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம இத வந்து ரைட்டு ரீடு ஆட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினி ப்ராஜெக்ட் பண்ணும்போது மொத்தமா நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஹை லெவல்ல தெரிஞ்சா போதும். ஏன்னா அது ரொம்ப குழப்பம். ஓகேங்களா? இந்த ஹை லெவல் வச்சு நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரீட் ஆப்ரேஷன் பார்த்துட்டீங்க, ரைட் ஆப்னா வருதான்னு சொல்லிட்டு ஒரு பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா எப்பவுமே சொல்றேன், ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு வெப்சைட்டை போய் பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு இருக்கும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல போய் நீங்க செக் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூகுள் ஏஐ ஜெமினி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
ஜென்ரலா வந்து உங்களுக்கு என்ன புரியலன்றத கேளுங்க. நீங்க மொத்தமா அதுகிட்ட கேட்டீங்கன்னா, மொத்தமா வந்து ஆன்சர் பண்ணிடும். லேர்ன் பண்றதுக்கு நீங்க நெறைய விஷயத்த கேட்கலாம். லேர்ன் பண்றதுக்கு கேளுங்க. ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். நம்ம அடுத்த ஊப்ஸ் கான்செப்ட்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணி கமெண்ட் தயவு செஞ்சு கொடுங்க. உங்களோட ஒரு சப்போர்ட்டை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நானும் நிறைய விஷயத்த உங்களுக்கு நான் பார்த்து வந்த பாதையை நான் வந்து மற்ற வீடியோக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம். அது நான் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் ஸ்டாட்டிக்கா போகல, நான் டைனமிக்கா தான் போயிட்டு இருக்கேன் நான் புது வே ஆஃப் டீச்சிங்ல வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நம்ம பார்த்ததை அடுத்தது ஊப்ஸ் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அந்த மினி ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட் போயிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைத்தானுக்காக ஒரு டெவலப்பர் ப்ராஜெக்ட் ஒரு ஜூனியர் லெவல்ல ஒரு டெவலப்பர் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஸ்டே டியூன். நானும் மெட்டிக்காரன் சேனல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.